இப்போ என்டிஏ கூட்டணியில் மறுபடியும் டிடிவி தினகரன் இணைஞ்சிருக்காரு. உங்களுடைய பார்வை? இது எதிர்பார்க்கப்பட்டதுதான். ஏன்னா தினகரனுக்கு வேற ஸ்பேஸ் கிடையாது. அவர் எங்க போக முடியும்? திமுகவில் போய் சேருவதோ அல்லது தாவேகாவோ தான் வாய்ப்பு இருந்தது. தாவேகாவுக்கு செல்வதற்கான முயற்சிகளை அவர் எடுத்துட்டு இருந்தாரு. ஆனா விஜய பொலிட்டிக்கலா ஸ்ட்ரென்தன் பண்றதுல எந்த அரசியல் பிரமுகர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்களுக்கு அதுல விருப்பம் இல்லை, அல்லது அவர்கள் அதை செய்ய நினைக்கல. அதனால இன்னைக்கு திரும்பவும் பிஜேபி கூட்டணிக்குள்ளேயே போயிட்டாரு. என்டிஏ கூட்டணி அவருக்கு ஃபீஸிபிளா இருக்கும்ன்றது அவர் ஃபீல் பண்றாரு. அதை தாண்டி இந்த வழக்குகள் எல்லாமே இன்னும் இரட்டை இலை வழக்குகள், அது போக அவர் மேல இருந்த காஃபி போசா வழக்கு, அதெல்லாம் இன்னுமே லைவா தான் இருக்கு. எந்த வழக்கும் இதுவரைக்கும் முடித்து வைக்கப்படலை. இதெல்லாம் இருக்கும்போது அதிமுக கூட்டணியை தவிர வேறு வழி இல்லை. அதனால திரும்பவும் மீண்டும் அங்க போய் சேர்ந்திருக்கார். ஆனா தினகரன் பொறுத்த வரைக்கும் அவர் அங்க போனதுனால அதிமுக கூட்டணிக்கு சவுத்துல ஒரு பலம் சேர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா 2021 தேர்தல்ல அவர் பெற்ற வாக்குகள், அவருடைய அமமுக பெற்ற வாக்குகளாலதான் அதிமுக பெரும்பாலான தொகுதிகள்ல தோல்வியை தழுவியது. அந்த அடிப்படையில பார்த்தோம்னா இந்த முறை அவருடைய இணைப்பு அல்லது என்டிஏ கூட்டணியில் அவர் இருப்பது அதிமுக கூட்டணிக்கு பலம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா எவ்வளவு தொகுதிகள் அப்படின்றத பொறுத்து அடுத்தது அவர் முடிவு செய்ய வேண்டியிருக்கும். இப்போ இந்த இணைப்புக்கு பிஜேபி மட்டும்தான் காரணம், பிஜேபியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை எடுத்த முயற்சிகளும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமியே இதுதான் வழி, இதை நீங்க ஒத்துக்கிட்டுதான் ஆகணும்னு சொல்லிதான் டெல்லி கடைசி நேரத்துல அவரை சம்மதிக்க வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கூறுவது போலவே அந்த பலம் அப்படின்றத பார்க்கும்பொழுது இப்போ என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் சேரும்பொழுது இது எதிர்கட்சிகளுக்கு பலமாக இருக்குமா அல்லது என்டிஏ கூட்டணிக்கு பலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு? என்டிஏ கூட்டணிக்கு தான் பலமாக இருக்கும். எப்படி எதிர்கட்சிக்கு பலமாக இருக்கும்? இது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பாஜகவை எதிர்த்துதான் அவர் இல்ல பாஜகவை எதிர்த்து ஒரு அரசியல் அப்படின்ற சொல்லும்பொழுது பாஜக கூட்டணி டிடிவி தினகரன் செல்லும்பொழுது அவருக்கான அந்த ஓட்டு வங்கி கணிசமா இருக்கும் நீங்க நம்புறீங்களா? இல்ல பாஜக கூட்டணியில தானே ஏற்கனவே இருந்தார் அவர். பாஜகவை எதிர்த்து அரசியல் 2021 அப்படி பார்த்தா 2021 கட்சி தொடங்கினதே எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து தான். அரசியல்ல எல்லாமே திரும்ப திரும்ப மாறி மாறி நடக்கக்கூடியதான். யாரு வேண்டாம்னு சொல்லி இன்னும் சொல்ல போனா மதிமுக திமுகவை எதிர்த்து திமுக ஸ்டாலின் தலைமையில வரப்போகுதுன்னு தான் வைகோ மதிமுகவே தொடங்கினாரு. பிறகு இன்னைக்கு அவங்க அந்த கூட்டணியில இல்லையா, காங்கிரசும் திமுகவும் நேரடி துருவங்களாக இருந்தாங்க. இன்னைக்கு ஒரே கூட்டணியில பல ஆண்டுகளாக இருக்கு இல்லையா. இதெல்லாம் அரசியல் அந்த மாற்றங்கள் எல்லாம் வருவதற்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லா நேரங்கள்லயுமே இருக்கு. டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் இந்த முறை அவருக்கு இந்த செல்வாக்கு ஓரளவு அவருக்கு கை கொடுக்கும். ஆனால் ஒண்ணு மட்டும் நீங்க கேட்கறது போல ஒண்ணு மட்டும் நிச்சயம், கடந்த தேர்தல்ல அவருக்கு ஆன்டி பிஜேபி ஓட்டும் அதை தாண்டி ஆன்டி எடப்பாடி பழனிசாமி ஓட்டும் நிறைய இருந்தது அவருக்கு கிடைத்த வாக்குகள், அந்த வாக்கு சதவீதத்துல. இந்த முறை அது எல்லாமே அவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ரெண்டாவது அதிமுகவுக்குள்ளாக அந்த இன்னுமே ஒரு பெரிய ஒருங்கிணைப்பு அல்லது அதிமுக தொண்டர்கள் உற்சாகம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இதுவரைக்கும் இல்லை. ஒருவேளை தினகரனுடைய இணைப்புக்கு பிறகு அதில் வேறு ஏதும் மாற்றங்கள் வந்தால் அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக மாறும். நன்றி திரு லட்சுமி சுப்பிரமணியன்.